வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழைக்காய் பொடிமாஸ் செய்யலாம். தேவையான பொருள், நான் ஒரு வாழைக்காய் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். வாழைக்காய் பொரியலுக்கெல்லாம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம் 1/2 ஸ்பூன், தக்காளி 1 தக்காளி, வெங்காயம் 2 வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். சீரகம், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்குல அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து பாதி அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம வாழைக்காய் போட்டுக்கலாம். வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வாழைக்காய் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். வாழைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. ஒரு நிமிஷம் வதக்கலாம். வாழைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தேங்காய் பால் விட்டுக்கலாம். வாழைக்காய் வந்து இந்த தேங்காய் பாலில் தான் நல்லா வேக வைக்கணும். வேறு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிடலாம். 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றலாம் நம்ம வாழைக்காய்க்கு. அது எல்லாமே வெந்து நல்லா வாழைக்காய் பொடி மாச அளவுக்கு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.